கர்த்தருடைய கண்கள் எங்க இருக்குதான்? நீதிமான்கள் மேல எப்பவுமே நோக்கமா இருக்குதான். என் புள்ள என்ன பண்ணுது, என் புள்ள என்ன பண்ணுது, நான் கூடவே இருப்பேன், இதை செய்ய வைக்குவேன், அதை செய்ய வைக்குவேன். அவர் பயங்கரமா பிளான் போட்டுக்குவாரு, ஒரு பேக்கேஜே வச்சுட்டு இருப்பாரு கொண்டு வந்து கொடுக்க, இல்லைங்களா? நோக்கமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீ நீதிமானா இருந்து ஜெபிச்சேன்னா உங்களுடைய ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்து இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, எல்லாம் கேட்கிறாங்க தேவனை, இல்லைங்களா? கேட்கிறாங்க, எல்லாரும் எல்லாமே இருக்குது. ஆனா திறக்கப்படுவது நீ எப்படி இருக்கிறியோ, நீ எந்த நிலைமையில இருந்து ஜெபிக்கிறியோ அப்படிதான் அவருடைய செவி திறந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்திருக்கும். ஆமென். அக்கிரமக்காரருடைய ஜெபத்தை அவர் கேளார். அப்ப நம்ம எப்படி இருந்தா நம்மளுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்பது இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா.